நீங்கள் தான் பண்ணுவீங்களா? க்ளவுஸ்லாம் போட மாட்டீங்களா? லேசா அது நல்லா பாருங்கக்கா. இதுயா நர்ஸ் இந்த டயத்துக்கு இல்லை. இல்லை அவங்க பண்ணாமல் நீங்கள் பண்ணுறீங்களே. இங்க நான் தான் A to Z. அப்பப்போ டாக்டராக மாறும் தூய்மை பணியாளர். வாங்க என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே பெத்தானேந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் வரதராஜன். இவருக்கு எதிர்பாராமல் தலையில் காயம் ஏற்பட்டிருக்கு. வரதராஜனை உடனடியா அவரோட நண்பர்கள் பக்கத்தில் இருந்த திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்போ மருத்துவமனையில பகல் நேரத்திலேயே மருத்துவர்களும் செவிலியர்களும் பணியில் இல்லாமல் இருந்ததா சொல்லப்படுது. அப்போ அங்க ஒப்பந்த அடிப்படையில தூய்மை பணியாளரா பணிபுரியும் பெண் ஒருத்தங்க வரதராஜனின் தலையில ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை அளிச்சிருக்காங்க. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரோட நண்பர்கள் தமது செல்போனில் சிகிச்சை அளிப்பதை வீடியோவாக எடுத்து அதை சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்காங்க. இந்த காட்சிகள் வைரலானதை தொடர்ந்து இதை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மேலும் பகல் நேரத்திலேயே பணியில் இல்லாத மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீது உடனடியாக துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கணும் என சொல்லி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். நர்ஸ் இந்த டயத்துக்கு இல்லை. இல்லை அவங்க பண்ணாமல் நீங்கள் பண்ணுறீங்களே. 3/17 14. என்னதான் ஒரு அவசர உதவிக்காக இந்த தூய்மை பணியாளர் இப்படி செஞ்சிட்டாங்கன்னு பார்த்தாலும் தவறாக ஏதாவது நடந்திருந்தா பாதிப்பு நோயாளிக்குத்தான் என நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். லேசா அது நல்லா பாருங்கக்கா. மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை, திருப்புவனம், இளையான்குடி பகுதிகளில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டானது எழுந்து வருகிறது. நீங்கள் தான் பண்ணுவீங்களா? க்ளவுஸ்லாம் போட மாட்டீங்களா? இதற்கு உடனே மாவட்ட நிர்வாகம் அரசு மருத்துவமனைகளில் புதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை பணியமர்த்த வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர்.